பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்தார், தொடர்ந்து உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். ஓகேவா? 28வது நாளிலே வந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த வருஷம் துவங்கி 2வது மாதம் வழியாக சொல்ல போனால் 59வது நாளிலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். மறந்துடக்கூடாது. இந்த 59வது நாளிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்களா? பழகினவர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள், யாராகிலும் எல்லாரும் இருக்கிறார்களா? யோசித்து பார்த்தால் அநேகருக்கு இல்லை, கடந்து போய்விட்டார்கள். நீங்களும் நானும் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாளில நாம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். அதற்கு தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 59வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படி இருக்கிறது. வாசிக்கிறேன். காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் என்று சொல்லுகிறார். கடைசி நாளில் ஆண்டவரே, நீங்க எப்படி நீங்க தெரியுமா? நான் இந்த காலை வேளையில நினைக்கிறேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளில நீங்க எனக்கு தஞ்சமாக உயர்ந்த அடைக்கலமாக இருந்தீங்க என்று ஆண்டவரே உங்களுக்கு நான் சொல்றேன்ப்பா. நீங்க இருந்தீங்க. இல்லாவிட்டால் நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியாது. நாம கூட சொல்லணும், கர்த்தாவே, கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களுக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாக இருந்தீர் ஆண்டவரே. ஆகையினாலதான் நாங்கள் பிழைத்து இந்த காலவழியில இந்த தெய்வீக வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் என்று நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வீட்டில் போன பிறகு கூட சங்கீதம் 59 இந்த 16வது வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க உங்க கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த காலையில எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் நீ இருந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் புதிய மாதத்தில் பிரவேசிக்க நமக்கு அருள் புரிவாராக. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையில நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.